நிறைய பேர் வந்து பெட்ஸ் வளர்க்குறதுலையும் வெஜ் நான்வெஜ்லாம் பிரிக்கிறாங்க. நான் ஃபுல்லா வெஜிடேரியன், நான் வந்து வெஜிடேரியன் தான் கொடுப்பேன், என் டாக் வந்து நான்வெஜ்ஜே கொடுக்க மாட்டேன். அது கரெக்டா? ஃபுட் வாங்குறவங்க கூட வந்து 100% வெஜ் வர ட்ரை ஃபுட் தான் கொடுப்பேன்னு வரவங்களா இருக்கு. சார் கரெக்டாங்கிறத விட அவங்களுக்கு சர்வைவல் ஃபிட் ஆகிட்டாங்கன்னா ஓகே. நான் அப்படி யாரும் சர்வை பண்றது இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நிறைய டாக்ஸ் வந்து வெஜ்லயே ஒபீஸான டாக்ஸ் எல்லாமே பார்த்துருக்கேன். அது தப்பு சொல்ல முடியாது. ஆனா பேசிக்கா டாக்ஸ் வந்து ஹண்ட் பண்ணி சாப்பிடுற பழக்கம் இருக்கு அனிமல்ஸ் இல்லையா? அப்படிங்கும்போது அதான் சொல்றேன், ஹண்ட் பண்ணி சாப்பிடும் போது அவங்க எல்லாத்தையுமே மெயினா வந்து நான்வெஜ் தான் சாப்பிடுவாங்க. நான்வெஜ் சாப்பிடும் போது ஃபிளஷ், போன்ஸ், ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் எடுத்துப்பாங்க. ஜெனட்டிக்கலாவே அது ரொம்ப ஈஸி கோயிங்கா இருக்கும். இல்ல நான் வெஜ்ஜா தான் வளர்ப்பேன் நீங்க டிட்டர்மின் பண்ணீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸை நீங்க எடுத்துக்க வேண்டியது. நீங்க சப்ளிமெண்ட்ஸ் கன்ஃபார்மா கொடுத்துதான் ஆகும். நீங்க வெஜ்ல நீங்க என்னதான் நீங்க தால்ஸ் யூஸ் பண்றாங்க, கேரட்ஸ், பீட்ரூட்ஸ் யூஸ் பண்றாங்க. ஸோ என்னதான் நீங்க எல்லாம் யூஸ் பண்ணீங்கனாலுமே ப்ரோட்டீன் சோர்சஸ் இதுல இருக்கிற அளவுக்கு ரீச் பண்ண முடியாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட், மல்டிவிட்டமின்ஸ்க்கு, கால்சியத்துக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க தான் வேணும். மெயினா அமினோ ஆசிட்ஸுங்கிறது வெஜ் சோர்ஸ்ல ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ நீங்க அமினோ ஆசிட்ஸ்க்கு தனியாக சப்ளிமெண்ட் எடுத்து தான் கொடுக்கணும்.